Hey friends, welcome back to the channel Beautifying. இன்னைக்கு நவராத்திரியோட டே 4 and இன்னையோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரண்டான ஆரஞ்சு கலருங்க. ஸோ ஆரஞ்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஏதாவது ஒன்று வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான கரேஜும் ஸ்ட்ரென்த்தும் வந்து இந்த தினம் வந்து நம்மளுக்கு பிரதிபலிக்குது. ஸோ இந்த ஒரு டேல வந்து உங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் அவங்களோட லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், எந்த விஷயமாகட்டும் அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு எல்லா எனர்ஜியும் கொடுக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஸோ வித் தட் நோட்டோட இந்த ஆரஞ்சு கலருக்கு நான் என்ன சாரி எடுத்திருக்கேன்னு நான் வந்து சொல்ல போறேன். ஸோ இந்த ஒரு ஆரஞ்சு கலர் சாரி எங்க அக்கா கிட்ட இருந்து சுட்ட சாரி ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா அவ போட்டப்பவே எனக்கு இந்த கலர் மேல பயங்கர ஆசையா இருந்தது. இந்த ஆரஞ்சுக்கு கிரீன் தான் கான்ட்ராஸ்ட்டுங்க. ஸோ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு பார்டர் அண்ட் டிசைன் வந்து உள்ளார இங்கே மாதிரி இந்த பெரிய டிசைனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு பூ வந்து வேஸில் இருக்கிற மாதிரி. அண்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டில் பேடட் ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக ஆரி ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பேக் நெக் வந்து காமிக்கிறேன். பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த டேசல் ஒர்க் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு க்ரீனுக்கு வந்து ஆரஞ்சு காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆரி ஒர்க்கில். அதுவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக எலகெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் வச்சுருக்காங்க. அண்ட் ஹேண்ட் ஸ்லீவில் வந்து ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரி டீட்டெயிலிங் ஒர்க் தாங்க. ஸோ இந்த பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாரல் டிசைன் வருது. அந்த ஃப்ளாரல் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன் ஒர்க் அண்ட் பீட் ஒர்க் வந்து செஞ்சு இந்த மாதிரி அழகாக பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கை ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியாக வந்து பீட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க் லைட்டாக ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாரியை இன்னைக்கு நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மேக்கப் ப்ராசஸை ஆரம்பித்தாச்சு. ஆஸ் யூஷுவல் மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. மாய்ஸ்சரைசர் போட்ட பிறகு நான் வந்து ப்ரைமருக்கு இங்கே ரீகோடோட ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஏஸ் ஆஃப் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு சிலிக்கன் ப்ரைமர். என்னோடய ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கூடயும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு இந்த ஒரு ப்ரைமர் வந்து ஒரு சிலிக்கான்னால நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னோடய ஃபைன் லைன்ஸ், போர்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணி ஒரு பிளர் அவுட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும்ல, அந்த ஸ்மூத்னஸ், சாஃப்ட்னஸ் எல்லாம் வருது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ எஸ், ஆக்சுவலாக வந்து இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணும். லைக் கடந்த ஒரு 3 நாட்களாக வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு சில பேர் வந்து ஓவர் சீன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக இதில் எங்கெங்கே சீன் போடுறதுக்கு இருக்குது, கொஞ்சம் எங்கேயாச்சும் உங்களுக்கு அந்த சீன் போடுற மாதிரி தெரியுதா? இல்லை இல்லையா, நேச்சுரலாக நம்ம ரெடியான பிறகு இப்படி நம்ம திரும்பி கண்ணாடி பார்த்துக்கிற மாதிரி தான் நானும் வந்து கேமரா முன்னாடி பண்ணுறேன். அண்ட் தென் இதில் வந்து உங்களுக்கு எங்கே ஓவர் சீன் தெரியுதுன்னு எனக்கே தெரில. பட் அப்படி உங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சுன்னா ஐ எம் ரியலி சாரி. அண்ட் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ஒரு சில பேர் நிறைய குவெரீஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. பொட்டு என்ன சைஸு அப்படின்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக பொட்டோட சைஸ் எல்லாம் வந்து பார்த்து வைக்கிறதுல அந்த அட்டையருக்கு, அவுட்ஃபிட்டுக்கு செட் ஆகிற மாதிரி அப்படியே வந்து எடுத்து நான் வச்சுறது தான். மீன்வைல் நான் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்னோட கண்ணை கீழே கன்சீல் பண்ணியிருக்கேன். மிஸ் கிளாரோட ப்ராடக்ட் போட்டு கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் இந்த மேப்ளினோட ரெவல்யூஷனோட சிரம் ஃபவுண்டேஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இன்றைக்கி வந்து லுக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எஸ், பேக் டு த கமெண்ட்ஸ். என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, என்ன குவெரீஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் தனியாகவே இந்த 9 days முடித்த பிறகு கண்டிப்பாக நான் அதை வந்து வீடியோ ஒவ்வொருத்தரோட பேர் வச்சு நான் அந்த வீடியோ வந்து லைக் ஆன்சரிங் டு யுவர் கொஸ்டின் அப்படின்னு மாதிரியே நான் வந்து பண்ணுறேன். அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணுக்கு கீழே கன்சீலர் வந்து போட்டு அப்படியே சென்டர் ஆஃப் த ஃபேஸை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி
பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகரோட லைட் கன்சீலர் வந்து எடுத்துகிட்டு கண்ணுக்கீழே அப்படியே வந்து போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ த திங் இஸ் ஸ்கின்னில் வந்து பிளாக் மார்க்ஸை எப்படி போக்கணும் அப்படின்னு கூட ஒரு சில வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்கின் கேர் ரூட்டீன் ரொம்ப 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 அவசியம். லைக் நான் எப்படி என் ஃபேஸ் இருக்கோ அதைத்தான் நான் வந்து காட்டுறேன்னே. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷன்லாம் போடும்போது நம்மளோட ஷேடை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே ஏறி காட்டும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா பிரைட்டாக காட்டும். டச்வுட் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் தென் சில ஒர்க் அவுட்ஸ்னால எனக்கு ஸ்கின்ல வந்து எந்த விதமான பெரிய இஷ்யூஸும் இல்லை. ஐ எம் ஸோ ஹாப்பி. அப்படியே பேசிகிட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணியாச்சு, கன்சீலர் பிளெண்ட் பண்ணியாச்சு. ஐ மேஜிக்கோட இந்த ஒரு பேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் ப்ரான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கான்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஐஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ மேஜிக்கோட இந்த ஐஷோட பேலட் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ரஸ்டிக் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட க்ரீஸ் லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மெட்டாலிக் கோல்டு கலந்த ஆரஞ்சு இருக்குது. ஸோ அந்த ஷேடை வந்து எடுத்து ஐலிட்டில் வந்து அப்ளை பண்ணி விடுறேன். ஸோ ஐஷேடை போடும்போது இன்னொரு சிஸ்டர் இதை கேட்டிருந்தாங்க, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் வந்து இந்த விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா சென்னை வெதர்லலாம் எப்படிங்க சிஸ்டர் நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அடுப்பு கிட்ட வந்து நிற்கிறது, இல்லை ஒரு டே டு டே லைஃப் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக எஸ் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் நிஜமாவுமே. என்னையும் வந்து இந்த மாதிரி சாரீ கட்டிட்டு ஒரு டே ஃபுல்லாக இருக்கணும், அப்புறமேட்டு கிச்சனில் நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும் போது கண்டிப்பாக இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம ஃபோட்டோஸு அப்புறம் செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துப்போம், வீடியோஸ் எடுத்து வச்சுப்போம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மெமரிஸ் தான். ஸோ கொஞ்சம் வருஷம் கழிஞ்சு நம்ம இதெல்லாம் எடுத்து பார்க்கும் போது நமக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ் வரும். நம்ம இப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த டைமில் நம்ம இந்த சாரி கலர் கட்டியிருந்தோம்ல, ஸோ இதுக்கு வந்து என்னென்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சது, நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் அப்படியே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்து ஓடி போகும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கு சின்ன எஃபர்ட்ஸ் நமக்காக பண்ணுறதுல தப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ரெடி ஆகுங்க, இல்லையா பட் சிம்பிளாக வச்சு ரெடியாகி உக்காந்துக்கலாம், ஓகேங்களா. ஒரு சில பேர் இன்னுமே இதே நீங்கள் ஹெவின்னு சொன்னீங்கன்னா இதை விட இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் கூட நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சதை நம்ம லைட்டாக அப்படியே பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வித் தேட் நோட்டோட நான் வந்து அப்படியே ஐ ஷேடோ ஐ ஒர்க்கெல்லாம் வந்து பேட்ச் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. அதாவது ஐயில் கீழே வந்து ஷேடிங் பண்ணுறது, அப்புறம் மஸ்காரா போடுறது, அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்ல, அதனால தான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணேன். ஸோ இந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் இப்படி நான் இன்ட்ராக்டிவாக உங்ககிட்ட வந்து பேசட்டுமா, அப்புறமேட்டு இல்லை டீட்டெயிலாக கமெண்ட் வீடியோ போடட்டுமா, இது ரெண்டில் எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதை சார்ந்து நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் எஸ் ஹேர் ஸ்டைலுக்கு நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு பின்னாடி நல்லா பேக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடியை எடுத்து இப்படி ஸ்பின் பண்ணிக்கிட்டேன். ஸோ லைட்டாக ஒரு பஃப் க்ரியேட் பண்ணி அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சீரியல்லாம் வருவாங்க இல்லையா, ஸோ இந்த ஹேர் ஸ்டைலு, ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணோம். இன்னும் அவங்க வந்து நிறைய பஃப் நிறைய இப்போ இந்த அது என்னது ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்ப்ரே அடித்து போட்டுருவ மாதிரி. ஆனால் நான் வந்து கொஞ்சம் எப்போவுமே ஹேரை வந்து காஷியஸாக பார்த்துப்பேன். ஸோ ஸ்ப்ரே எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் அடிப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ட்விஸ்ட் பண்ணியாச்சு, அதையும் செக்யூர் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. ஸோ நம்மளோட ஹேர் ஸ்டைல் இன்றைக்கி இதுதான் ஹேர் ஸ்டைல். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணணுன்னா பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ பேக்குக்கு வந்து போனி தான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நல்லா ரப்பர் பேண்ட் போட்டுட்டு டைட்டாக செக்யூர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கேப்பை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த முடியை வந்து எல்லாமே உள்வழிக்க விட்டாச்சு. விட்ட பிறகு நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு லுக் வரும், ஓகேங்களா. ஸோ ஒரு ட்விஸ்டட் லுக் மாதிரி இருக்கும், பார்க்க ரொம்ப நல்லா சிம்பிளாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் பாருங்களேன், என்னடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி ஒரு நிமிஷம் அங்கே வந்து நினைக்க தோணும். அண்ட் தென் அதுக்கு கீழே வந்து இந்த செவ்வந்தி பூ எடுத்து வச்சுக்கிட்டேங்க, பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் தென் அதில் வந்து பில்லையும் வந்து வச்சாச்சு, நெத்திக்கு நெத்தி சுட்டியும் போட்டாச்சு. அண்ட் தென் காதுக்கு தோடு, அப்புறம் ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து போட்டாச்சு. வளையல் கிளாஸ் பேங்கிள்ஸுங்க, கிளாஸ் பேங்கிள்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கிளாஸ் பேங்கிள்ஸும் போட்டாச்சு, மிக்ஸ் ஆஃப் ஆரஞ்ச் அண்ட் க்ரீன். ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அவ்வளோதாங்க ரெடி ஆயாச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் கழிஞ்சு நான் நெட்டி சுட்டி வந்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான லுக்கு கொடுக்கணுன்ட்டு நானும் வந்து எஃபர்ட்ஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. இதே மாதிரி இன்னும் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இட் வில் மோட்டிவேட் மீ அ லாட்.
இன்றைக்கி வீடியோவில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட பையிங் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அமேசானில் இப்போ கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து நடந்துட்டுருக்குங்க. இந்த சேல் அப்போ உங்களுக்கு 1500 டாப் பிராண்ட்ஸில் 50 to 80% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3 lakh plus ஸ்டைல்ஸில் உங்களுக்கு நல்ல டீல்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த டைம் பீரியடில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோட வரேன். பாய்.